ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகணோ முனிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை 25/1/2025 ஏகாதசி திதி இரவு 7:35 வரை. அதன் பின் துவாதசி. கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும். சித்த யோகம் இன்று முழுவதும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. வார சூளை கிழக்கு. பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை. காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்று முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு சிறிய குறிப்பு: சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய காலம் முழுக்க கெடுபலன்களே நடக்கும்னு நினைக்க வேண்டாம். சந்திராஷ்டமம் அன்னைக்கு ஒரு தேவையில்லாத பிரயாணத்தையோ, அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதோ, வெளியூர் பயணத்தையோ வேணால் தவிர்க்கலாம். ஆனால் சந்திராஷ்டமத்தால் அன்றைக்கி முழுக்க நமக்கு கெடுதலாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டமம் வரும்போதெல்லாம் கெடுபலன்கள் நடக்கும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம தொடர்ந்து ராசி பலன் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் திறமையால் கவலைகளை கடந்து செல்வீர். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் திருப்திகரமாக இருக்கும். இருந்த போதிலும் சிலருக்கு சுபகாரியங்களில் மறைமுக தடைகள் தோன்றலாம். செலவுகள் அதிகரித்தாலும் எதிர்பார்த்தபடி பணவரவுகள் இருக்கும். உங்கள் எண்ணங்கள் நல்ல முறையில் ஈடேறும். கூடுமானவரை தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பிரச்சனைகளை குறைக்கும். சிறிய தவறுகளை கூட கவனக்குறைவாக செய்வதால் மற்றவர்களின் பார்வைக்கு ஆளாக நேரும். சொந்த தொழிலில் ஓய்வின்றி உழைத்து பணிகளில் அதிக கவனம் செலுத்துவீர். ஆதாயம் எதிர்பார்த்தபடி கைக்கு வருவதில் சிறு தடை இருக்கக்கூடும். கூட்டு தொழிலில் நிதானமான முடிவுகள் அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு தளதளப்புகள் இருக்கும். பெண்கள் பொறுமையால் அதை சரி செய்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கும் ஒரு தகவல் தங்களை தேடி சாதகமாக வரக்கூடும். கலைத்துறையில் உள்ளோர் அதிக முயற்சியால் வாய்ப்புகளை பெறுவீர். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும். முக்கியமான விஷயங்களில் அவசரம் காட்டுவதை தவிர்க்கவும். விலையுயர்ந்த பொருட்களை கவனக்குறைவாக வைத்துவிட்டு தேட வேண்டி வரலாம். திட்டமிட்ட பணவரவு சிறிது தாமதத்திற்கு பின் அல்லது முயற்சிக்கு பின் வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் சக நண்பரின் பணியும் சேர்த்து செய்யும் நிலை உண்டாகும். வேலை பளு காரணமாக சிலருக்கு மன சோர்வு உண்டாகலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏற்ற இறக்கங்கள் காரணமாக லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இல்லாமல் சற்று குறைவாகவே காணப்படும். குடும்பத்தில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் பெரியோர் ஒருவர் முயற்சியால் சுபகாரியம் ஒன்று முடிவாகும். பெண்கள் எடுக்கும் நல்ல முயற்சிகள் கைகூடுவதால் மனமகிழ்ச்சி அடைவர். கலைத்துறையினர் பரபரப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பர். பங்கு சந்தை வியாபாரம் ஓரளவு லாபம் தரும். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, எதிலும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய தினம். இருந்த போதிலும் உங்கள் திறமையால் கடினமான செயல்களையும் சாமர்த்தியமாக செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர். உங்களது வழக்கமான வேகத்திற்கு குறைவிராது.
உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் விருப்பப்படி சில கடினமான காரியங்களை சாதித்து முடித்து பாராட்டை பெறுவர். சொந்த தொழில் செய்பவர்கள் பண விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கூட்டு தொழில் செய்பவர்கள் சில மாற்றங்களை செய்து அதன் பின் நல்ல ஒரு பாராட்டையும் பெறுவர். குடும்பத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். பெண்களின் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். பங்கு சந்தை வியாபாரம் நன்றாக நடைபெறும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் முயற்சியில் நல்ல பலன்களை பெறுவீர். சில முக்கியமான செயல்கள் திறமையானவர்களை கொண்டு முடிக்க வேண்டி வரலாம். பண சம்பந்தமான காரியங்களில் முன் யோசனை இன்று தேவைப்படும். பணம் சற்று சரளமாக புரளக்கூடும். வருங்காலம் எதிர்காலம் பற்றி திட்டமிட்டு சில செயல்களை செய்து நல்ல திருப்பத்தை சந்திப்பர். மன வேறுபாடுகளால் பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி நாடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ய இன்று முயற்சி எடுப்பீர். அதில் ஓரளவு வெற்றியும் பெறுவீர். பழைய பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சிக்கும் பொழுது முக்கிய நபர்கள் சற்று யோசிப்பர். இருந்தாலும் உங்கள் பேச்சு திறமை கை கொடுக்கும். ஆதாயமில்லாத விஷயத்தை அது கூடுமானவரை தவிருங்கள். உத்தியோகஸ்தர்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சொந்த தொழில் ஓரளவு லாபம் தரும். சுய தொழில் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி வந்து சேரும். புதிய மாற்றங்களையும் சந்திக்க முடியும். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கடன் பிரச்சனைகளை இன்று நீங்கள் சரி செய்வீர்கள். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று உறுதியுடன் கருத்துடன் இருந்து கடினமான பணிகளை கூட தைரியமாக எடுத்து செய்வீர். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். உங்கள் செய்கைகள் நீங்கள் காட்டும் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும். கூடுமானவரை எண்ணிய எண்ணத்தில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்வீர். உத்தியோகஸ்தர்கள் செய்யும் செயலில் ஆழ்ந்த கவனத்துடன் இருந்து பாராட்டை பெற வாய்ப்புண்டு. தொலைந்த ஆவணங்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளருக்கு முன்னுரிமை கொடுத்து சில காரியங்களை செய்யும் சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் அவ்வப்போது இருந்த சிறு சிறு சலசலப்புகள் இன்று மறையும். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு உண்டு. பெண்கள் தங்கள் சேமிப்பை நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வீர். பங்கு சந்தை வியாபாரம் எதிர்பார்த்த நல்ல திருப்பத்தை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நண்பர்கள் அல்லது பெரிய மனிதர் ஆதரவுடன் உங்கள் தீவிர முயற்சியால் நீங்கள் ஈடுபடும் காரியத்தில் நல்ல முன்னேற்றமான பலன்களை காண்பீர். எதிர்பார்க்கும் பணவரவுகள் இருக்கும். அதற்கேற்ப செலவுகளும் தேடி வரக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் தேங்கி இருந்த சில வேலைகளை திறமையாக முடிப்பீர். சொந்த தொழில் செய்வோருக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயத்தில் காலதாமதம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். உறவினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்ப செலவுகளை சரிகட்ட சிலர் உதவியை நீங்கள் எதிர்பார்க்க நேரலாம். பெண்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் உதவியால் மகிழ்ச்சி தேடி வரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு தங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தள்ளி வைத்த பல காரியங்கள் இன்று சிறப்பாக முடிய வாய்ப்பு உண்டு. இடையில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும். தளராத மனதுடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர். சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர். கூட்டு தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் அதிக லாபம் பெற வாய்ப்புண்டு. சிலர் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவீர். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, புதிய முயற்சியால் இதுவரை இருந்த தடை தாமதங்களை தகர்த்தெறிவீர். உங்களுக்கு வரவேண்டிய பணவரவு திட்டமிட்டபடி வந்து சேரும். புதிய நண்பர்களின் வரவால் செலவு அதிகரிக்கலாம். எதிர்பாராத பயணங்கள் செல்ல சிலருக்கு வாய்ப்பு ஏற்படும். அம்மா வழி உறவுகளால் செலவீனங்கள் உண்டு. சிலருக்கு அலுவலகத்தில் இடமாற்றங்கள் திருப்தி தரும்.
இதுவரை இருந்த மன கசப்புக்கள் நீங்கும். சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் அழைத்து வர கவர திட்டங்கள் நல்ல முறையில் தீட்டுவீர். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. பெண்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறும். புதிய பொருட்கள் ஆடை துணிமணி வாங்கும் வாய்ப்பை சூழ்நிலையை சிலர் பெறுவர். பங்கு சந்தை வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறும். பழைய பங்குகளை லாபகரமாக விற்பீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த கெடுபிடிகள் விலகி நண்பர்களின் நேசம் பெருகக்கூடிய தினமாக இன்று இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைவர். தன வரவுகள் எதிர்பார்த்தபடி கைக்கு வந்து சேரும். எதிர்கால முன்னேற்றத்திற்காக நெருங்கிய உறவினரிடம் ஆலோசித்து திட்டமிடுவீர். புதிய பொருட்கள் அல்லது வீடு மனை வாகனங்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நல்ல முறையில் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்டகால ஆசைகள் கனவுகள் நனவாகும். சிலருக்கு மனதிற்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றங்கள் அடைய வாய்ப்புண்டு. சொந்த தொழிலில் புதிய வேலைகளும் வருமானங்களும் பெருகும். இதுவரை தடைப்பட்ட ஒரு நல்ல காரியம் மீண்டும் பேச ஆரம்பிக்க வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நீங்கள் கூடுமானவரை பரபரப்பாக இருந்தாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பல விஷயங்களை சிந்தித்து திட்டமிட்டு செய்தாலும் ஓரிரு விஷயங்கள் மட்டும்தான் இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். பழைய கடன்கள் பாக்கி வசூலாகும். தனவரவுகள் தேடி வரும். செலவீனங்கள் குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் வந்து சேர்ந்து மகிழ்ச்சி அளிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. சிலர் சொந்த தொழில் தொடங்க திட்டமிடுவீர். வியாபாரத்தில் கணிசமான லாபம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. தாய் வழி உறவுகளில் நடக்கும் சுப நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, கவலைகளின் சுவடுகளை கடந்து செல்வீர். நீங்கள் எடுக்கும் முக்கிய காரியங்கள் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடும். உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு திறமையும் பெருகும். குழப்பமான எண்ணங்கள் விலகிச் செல்லும். உத்தியோகத்தில் நீங்கள் செய்யும் உதவியால் சிலருக்கு நல்ல திருப்பங்கள் உண்டாகும். உங்கள் நட்பு இறுக்கமடைய வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்தபடி பண உதவி தேடி வரும். புதிய முதலீடு செய்ய வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் செய்வோர் கணக்கு வழக்குகளை சரியாக பராமரிப்பது அவசியம். குடும்பத்தில் புதிய பொருட்கள் வரவால் மகிழ்ச்சி பெருகும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.